نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة சர்வ புகழும் ஏக இறைவனாகிய வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் குறிப்பாக இந்த 21வது இரவு தொழுகையை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரி மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று கூறி குர்ஆனில் கூறப்படுகின்ற உவமைகள் என்ற ஒரு தலைப்பில் சில செய்திகளை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நிறைய உதாரணங்களை சொல்லுவான். அந்த உதாரணத்தின் மூலியமாக ஒரு பெரிய படிப்பினையை அல்லாஹ் நமக்கு வைத்திருப்பான். ஒரு உதாரணத்துக்கு கொசு இருக்குது, கொசுவை பத்தி ஒரு செய்தியை சொல்லுவான். ஒரு ஈயை பத்தி ஒரு செய்தியை சொல்லுவான். அதே போல அந்த 8 கால் பூச்சி இருக்குல்ல, சிலந்தி வலை, அந்த சிலந்தி பூச்சியை பற்றி சொல்லுவான். ஒரு ஓமைகளை சொல்லுவான், இப்படி இருக்கின்றது இப்படி இருக்கின்றது. இதெல்லாம் எதற்கு இந்த ஓமைகள் எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், மனிதனுடைய வாழ்க்கையில் அதில் நிறைய படிப்பினைகள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் ஆய்வு பண்ணும் பொழுது எந்த ஓமையை அல்லாஹ் சொன்னானோ அந்த ஓமையை பற்றி நீங்கள் ஆய்வு பண்ணினாலும் பல்வேறு விதமான அறிவியல் உண்மைகள் அதில் அடங்கியிருக்கும். அது மனிதனுடைய வாழ்க்கைக்கும் அது எப்படி பொருந்துகின்றது, மனிதனுடைய வாழ்க்கையை அதன் மூலியமா என்ன படிப்பினை அவன் பெறலாம், அவனுடைய வாழ்க்கையில் என்ன நல்ல செயல்கள் கெட்ட செயல் என்பதையெல்லாம் அந்த உதாரணத்தை வைத்துக்கொண்டு நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதற்குத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், உதாரணங்களை காட்டுகின்றான். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நாம பார்க்க போகக்கூடிய ஒரு உதாரணம் என்னவென்றால், நல்ல மரம் தீய மரம் அப்படின்னு 2 உதாரணத்தை அல்லாஹ் சொல்றேன். குர்ஆன்ல 14வது அத்தியாயத்தில் 24, 25, 26 ஆகிய இந்த ஒரு 3 வசனத்திலையும் மனிதனுடைய செயல்கள், அவருடைய வார்த்தைகள், இதுகளுக்கெல்லாம் ஒரு மரத்தை அல்லாஹ் உவமையாக காட்டுகின்றான். அலம் தர, நபியே நீங்கள் சிந்திக்கவில்லையா, கவனிக்கவில்லையா, கைஃப வரபல்லாஹு மஸலன், அல்லாஹ் எப்படி ஒரு ஓமையை காட்டுகின்றான், எப்படி அல்லாஹ் ஒரு ஓமையை உங்களுக்கு பற்றி எடுத்து சொல்லுகின்றான் என்பதை நீங்கள் சிந்திக்கவில்லையா. மஸலன், உதாரணமாக, கலிமத்தின் தய்யிபத்தின், ஒரு நல்ல வார்த்தை, நாம் மொழிகின்ற வார்த்தையில் நல்ல வார்த்தை, இது எதற்கு உதாரணம் என்று சொன்னால், கஷஜரத்தின் தய்யிபத்தின், நல்ல மரத்திற்கு உதாரணமாக இருக்கின்றது. அந்த நல்ல மரத்துடைய தன்மை எப்படி இருக்கும், அசலுகா சாபித்துன், அதனுடைய வேர்கள் இருக்குது, அது அப்படி இறுக்கமாக இருக்கும். நல்ல மரம் தான் அதே இருக்கணும். சும்மா மரம் வந்துச்சு காத்துல அடிச்சு அது கீழே வந்துச்சு அப்படின்னா அது சரியான மரம் இல்லை, வேறு பிடிப்பு இருக்கணும். அப்போ வேறு பிடிப்பு உள்ள ஒரு நல்ல மரம், பூமியில் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது. அதனுடைய கிளைகள்லாம் எங்க இருக்குன்னா வானத்துல அப்படியே விரிஞ்சு இருக்குது, கொடை மாதிரி அது வாடு விரிஞ்சு பறந்து இருக்குது. இந்த மாதிரி ஒரு மரம். இந்த மரம் சும்மா சாதாரண மரம் இல்ல, தஅதி உகுலஹா குல்ல ஹீனின், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு உணவை அது வழங்குகின்றது. பீதினி ரப்பிஹா, தன் இறைவனின் அனுமதியின் அடிப்படையில். மரத்தை வச்சோன்னா என்ன செஞ்சிடாது, வந்துடாது, அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தாலும் அந்த மரத்துல காய்க்க வேண்டியது சரியா காய்க்கும். சரி, அப்ப இறைவனுடைய அனுமதியின் அடிப்படையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உணவுகளை அது வழங்குகின்றது இந்த பூமிக்கு, பூமியில இருக்கின்ற மனிதர்களுக்கு. இது வயதுரிபுல்லாஹு லின்னாஸி லஅல்லஹும் யததக்கரூன்,
அதை முடிக்கிறான். அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான்னா, இதிலே மனிதர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உதாரணத்தை மனிதர்களுக்கு எடுத்து காட்டுகின்றான். அப்போ ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு ஒரு மரத்தை உதாரணம் காட்டிட்டு, இது நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னால், அந்த மரம் அந்த மரத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் உங்களுடைய அந்த வாழ்க்கைக்கு பெரிய படிப்பினைகள் அதுல இருக்குது, அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, இப்ப இந்த 2 வசனத்திலையும் நல்ல மரத்தை சொன்னால் நல்ல வார்த்தைக்கு நல்ல மரம் உதாரணம் அப்படின்னு. அடுத்து மசலு கலிமத்தின் ஹபீசத்தின், கெட்ட வார்த்தைகளுக்கு பாத்தீங்களா, நம்ம வாயிலிருந்து சாதாரணமா என்ன செஞ்சிருவோம், எந்த நேரம் இல்லை யாருன்னு இல்லை ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போயிடுவோம். ஆனா அது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து நடக்கிற நிகழ்ச்சியில தான் தெரியும். ஏன்னா இப்படி எல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னு. கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனையில அதேதான். ஒரு நண்பருக்கு மத்தியில நண்பர் காலங்காலமா நண்பரா பழகிருப்பாங்க. ஆனா என்ன ஒரு வார்த்தை சொன்ன உடனே, என்னடா இவ்வளவு காலமா பழகி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி போட்டாங்க, அது மனசு ரொம்ப இதா இருக்குது. அண்ணன் தம்பி அவங்களுக்குள்ள என்ன செய்யும், ஒரு வார்த்தை சொல்லிட்டு அது சாக வரைக்கும் அதை மறக்காம அது இருக்கு, மனசுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும், இப்படி ஒரு வார்த்தை கேட்டு போட்டார் அப்படின்னு. அப்ப கெட்ட வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இந்த கெட்ட வார்த்தை ஷஜரத்தின் ஹபீசத்தின், ஒரு கெட்ட மரத்துக்கு உதாரணம். அந்த மரத்தினால் எந்த பலனும் இல்லை. நீங்க ஒரு வார்த்தைய பொதுவாக ஒரு பாரிசில ஒரு கவிதை இருக்குது, ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை நீ விளங்க வேண்டும் என்றால் நீண்ட காலம் பழக வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய ஒரு சொல் அவனுடைய வாழ்க்கை தரத்தை காட்டும், அவனுடைய வசதியை காட்டும், அவனுடைய நாகரிகத்தை காட்டும், அவனுடைய கலாச்சாரத்தை காட்டும் ஒரு சொல் அப்படின்னு ஒரு பாரிசில ஒரு கவிதை இருக்குது. அப்ப ஒரு மனிதனுடைய வார்த்தை இருக்கு வரைக்கும் அந்த வெளிப்படக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தையை அல்ல இங்க சொல்லி காட்டுறேன். நல்ல வார்த்தைன்னு ஒண்ணு இருக்குது, கெட்ட வார்த்தைன்னு ஒண்ணு இருக்குது. இந்த கெட்ட வார்த்தை எதற்கு என்று உதாரணம் என்று சொன்னால் ஷஜரத்தின் ஹபீசத்தின், ஒரு கெட்ட மரத்துக்கு உதாரணம். அப்ப இந்த கெட்ட மரம் எப்படி இருக்கும், உஜுத்து சத்து மின் ஃபௌகில் அர்லி, பூமியுடைய மேல் பகுதியில் அது இருக்கும். அந்த கெட்ட மரம் இருக்குல்ல, எந்த நன்மையும் வழங்காத, எந்த ஒரு மனிதர்களுக்கு எந்த ஒரு பலனையும் கொடுக்காத ஒரு மரம் இது. இந்த மரத்துடைய வேர் இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்காது, அப்படி பூமியில லேசா இருக்கும், அப்படி புடுங்கணும்னா அது வந்துடும், சாதாரணமா வந்துடும். மீன் போத்தில்லாரே மாலகா மீன் கரார், அதற்கு என்ன இருக்காது, ஸ்ட்ராங் இருக்காது. அப்படி ஒரு கெட்ட மரம் அப்படின்னு சொல்லி அல்ல அந்த 2 மரத்தை உதாரணம் காட்டுறேன். எதுக்கு, நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கு. ஒரு வார்த்தை தான் வெல்லும் கொல்லும். ஒரு மனிதனை வெல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான், அதே வார்த்தை என்ன செய்யும், ஒரு மனிதனை கொல்லவும் செய்யும். இது நம்ம தமிழ்ல சொல்றோம். அல்லாஹ் எப்படி ஓமையை எடுத்துக்காட்டான்னு பாருங்க. நீங்க பேசுற வார்த்தைகள், உங்களுடைய நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹ் சொல்றானே, வலக்கத் خلقنا الانسان ونعلم ما توسوس به نفسه ونحن اقرب اليه من حبل الوريد اذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول الا لديه رقيب عتيد. ரகீப் அதீத் என்ற 2 மலக்குகளுடைய வார்த்தைகள் அப்படி பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் பார்த்தீங்களா, எத்தனை இடங்களில் என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்துது. இன்னைக்கு நம்ம சாதாரணமா பாக்குறோம், ஒரு நாட்டுல இருந்து நாட்டை அநியாயமா அடிச்சு கொள்றதுக்கு அந்த வார்த்தை தான். என்னை நீ என்ன நினைச்சுக்கிட்ட, நான் என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டியா, ஓ சொல்லுங்க நான் கட்டுப்படணுமா, எதை பேசினாலும் கரெக்டா பேசு, உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா. அப்ப அந்த அடங்கா தன்மைக்கும் கெட்ட வார்த்தை தான் காரணம். இவ்வளவு பெரிய அழிவுக்கும் என்னதான், அந்த கெட்ட வார்த்தை தான் காரணம். வார்த்தையை நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம், ஆனா அல்லாஹ் எப்படி உதாரணங்களை கொண்டு அதை ஜாயின் பண்ணி சொல்றான்னு பாருங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, அது உங்களுக்கும் பலனுள்ளதாக இருக்கணும், பிறருக்கும் அது பலனுள்ளதாக இருக்கணும். அதனால் எந்த ஒரு தீய விளைவுகளும் ஏற்படக்கூடாது, நன்மைகள் தான் ஏற்படணும். இப்ப அந்த வார்த்தையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஒரு மரத்தை சொல்றான். இந்த மரம் எந்த மரம் அப்படிங்கிறத ஒரு நல்ல மரம்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறங்கும் பொழுது சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் ஒரு மரத்தை சொல்றானே, நல்ல மரம் சொல்றானே, அந்த மரத்துக்கு என்ன ஒரு நல்ல மனிதர்களுடைய இதை சொல்லுங்க, உதாரணம் சொல்லுங்க, அல்லது ஒரு மரத்தை சொல்லுங்க, ஏதாவது மரம் என்ன மரம் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, கேட்கிறாங்க. இந்த செய்தி புகாரில் 4698 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் இந்த சபையில் இருக்கிறாங்க. கேட்டாங்க, குன்னா இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பிரூனி அன் ஷஜரத்தின் தய்யிபத்தின், ஒரு நல்ல மரத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான்ல, நல்ல மரம் எது,
அப்படிங்கிறத சஹாபாக்கள்டே கேட்குறாங்க. அக்பிர்னி, எனக்கு நீங்க சொல்லுங்க அது என்ன மரம் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல எல்லா சஹாபாக்கள் அமைதியான சஹாபாக்கள் பேச மாட்டாங்க. டக்குன்னு நம்ம எதாவது சொன்னோம்னா அல்லாஹ் ரசூல் ஆரம்பிட்டு போயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது அப்படின்றவங்க. எல்லா சஹாபாக்களும் அமைதியா இருக்கிறாங்க. அப்ப இந்த இப்னு உமர் வந்து அப்ப ரொம்ப சின்ன வயசு, அவங்களுக்கு 8-10 வயசு அந்த நேரத்துல எல்லாம். இப்போ அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா பெரிய பெரிய ஆளுக்கு பூரா இங்கே அமர்ந்திருக்கிறாங்க. அதாவது லாயத்தஹாதா வரத்தும் இப்னு உமர் இப்போ வக்காஃபி நப்சி அன்னஹா நகலத்தும், என் மனசுக்குள்ள தோணுச்சு அது ஒரு பேரித்தமலமாத்தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா நான் அதை சொல்லலை. ஏண்டா ரைத்து அபாபக்கர் உமர் லாயத்த கல்லமானி, உமர் அபூபக்கர்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்களாம் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க, நம்ம சின்ன பையன் பழக்கம் பேசிடக்கூடாது. இதுல எவ்வளவு செய்திகள் அடங்கியிருக்குன்னு பாருங்க. ஒரு சபையில எப்படி நாகரிகமா நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் அந்த சஹாபாக்கள் கத்திருக்கிறாங்க. சரி, அப்ப இந்த மாதிரி நான் பேசாம இருந்தேன். அதற்கடுத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, ஹிய அன்-நஹ்ல், அது பேரித்த மரம், ஈச்ச மரம் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த சஹாபி சொல்றாங்க, அல்லாஹ் இது தன் தந்தையை பார்த்து சொன்னாங்க, யா அபதா, எனது அருமை தந்தையே, வல்லாஹி லக்கது வகஅ ஃபீ நஃப்ஸி அன்னஹா நஹ்ல், என் மனசுல அது தோணுச்சு, ஆனா நான் சொல்லல. ஏன் அப்படின்னு சொன்னால், அதாவது உமர் நீங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளு உட்கார்ந்துருக்கிறீங்க, அந்த இடத்துல நான் சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் அமைதியாக இருந்து விட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ உமர் அல்ல சொல்றாங்க, ஏன்னா அவங்க மகன் தானே. இப்னு உமர் யாரு? உமர் அல்லாவுடைய மகன், அப்துல்லா அவங்க பேர், சொந்த பேரு. அப்ப அவங்க தந்தை சொல்றாங்க, ஒரு சபையில எல்லா தந்தைகளுக்கும் வந்து ஒரு ஆர்வம் இருக்கு கண்டிப்பா. இப்போ ஒரு மாணவர் இருக்கான்னு வைங்க, அவர் படிச்சு பட்டம் வாங்கி இதாகி தொலை வைக்கிறாரு. இப்ப தொலை வைக்கும் போது தப்பு தவறுலாம் வரத்தையும் செய்யும், அதெல்லாம் பெருசா நம்ம எடுக்கக்கூடாது, தப்பு வரத்தையும் செய்யும். ஆனால் ஒரு காலகட்டம் வரும், இப்ப நாங்களாம் அது மாதிரி இருந்தாலும் வந்திருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் வரும்போது தவறுகள் வருதான்னு நம்ம பார்க்கணுமே தவிர, சின்ன பிள்ளை இருக்கிற இடத்துல பெரிய தவறு வருது, அது வருதாக தொலை பசாத அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. அப்ப அந்த தந்தை அவர் வயசாகி ஒரு கட்டத்துக்கு வரும்பொழுது ஒரு பயான் பண்றான்னு வைங்க, தந்தை அந்த சபையில் இருந்தா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? பயங்கரமான சந்தோஷமா இருக்கும். பார்த்த பரவாயில்ல, என் மகனை படிக்க வச்சேன், ஒரு பெரிய சபையில பேசுறாரு, ஒரு மகன் வந்து கலெக்ட் ஆயிட்டாரு, ஒரு எஸ்பியா இருக்கிறாரு. அந்த எஸ்பியா இருக்கிறவங்க கூட அதனுடைய அருமை தெரியாது, ஆனா அந்த தந்தை அதை என்ன செய்வார், உணர்வார், நம்ம மகன் இவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கிறாரு அப்படின்னு. அதுதான் உமர்ல சொல்றாங்க, ஏப்பா நீ சொல்லாம இருந்த, சொல்லி இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நீ சொல்லியிருக்கணும், எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி உமர்ல அவங்க சொல்லி முடிச்சிடறாங்க. சரி, இப்ப இந்த மரத்துக்கு நல்ல வார்த்தைக்கு நல்ல மரத்தை உதாரணம் காட்டுறாங்க. அது என்ன மரம்ங்கிறத நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. அது என்ன மரம்? ஈச்ச மரம். ஈச்ச மரத்துக்கும் நல்ல வார்த்தைக்கும் என்ன இருக்குது என்றால், அதுல நிறைய அறிவியல் உண்மைகள் இருக்கு. ஈச்ச மரம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஈச்ச மரத்தை பத்தி, அதாவது ஈத்த பழத்தை, அதாவது பேரிச்சம்பழம் இல்லை, இந்த பேரிச்சம்பழத்தை பத்தி நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட செய்திகள் சொல்லப்படுது. பேரிச்ச மரத்துல வந்து குளுக்கோஸ் அதிகமாக இருக்கு. அப்ப என்னமோ 2-3 பேர்கள் போடுறாங்க, பிரக்டோஸ், அப்புறம் குளுக்கோஸ், இது போன்ற இயற்கை சுக்கர், அதாவது மனிதனுக்கு தேவையான இனிப்பு சத்து, சுகர் சத்து அதுல இருக்குது. இது என்ன, இந்த சுகர் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை, இந்த இதை வந்து ஒவ்வொருவரும் சாப்பிடணும் அப்படின்னு அந்த பேரிச்சம் பலத்தை பத்தி உண்டான செய்தியை போடுறாங்க. சரி, அதுக்கடுத்து அந்த பேரிச்சம் பழம் வந்து நீங்க ரெகுலரா சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் அதுல என்ன இருக்குமா, செரிமான தன்மை இருக்குதான். நல்லா ஒரு உதாரணம் சொல்லிட்டு போயிட்டேன், அதை மனுஷன் ஆய்வு பண்ணி சொல்றேன். ஏன்னா அதே அந்த வசனத்துல இறுதியில் எப்படி சொன்னா, அல்லாஹ் உதாரணம் காட்டினான், மனிதர்கள் சிந்திப்பதற்காக உதாரணம் காட்டினான். அப்ப இந்த பேரிச்சம்பழத்தை பத்தி இன்னைக்கு எவ்வளவு பெரிய செய்திகள்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு மனிதர் பேரிச்சம்பழத்தை நிறைய சாப்பிட்டால் அவருக்கு செரிமான சக்தி வரும், மலச்சிக்கல் வராது. காரணம் என்னன்னா, அதுல நாடு சத்து இருக்குது. பேரிச்சம்பழத்துல என்ன இருக்குது? நாடு சத்து இருக்குது. அப்ப நாடு சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன வராது, அந்த மலச்சிக்கல்ங்கிற வராது. குடல்ல உள்ள அந்த இயற்கை உபாதைகள் எல்லாம் வெளியே வந்துடும். வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் என்ன செய்யுது, வெளியே வந்துடுது. பேரிச்சமரம் ஒரு வார்த்தை எவ்வளவு பலனை கொடுக்குன்னு பாருங்க. நம்ம சொன்ன நல்ல வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வார்த்தையினால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே மாற்றிவிடும். ஒரு நண்பர், ஒரு எதிரியாக இருக்கக்கூடியவரை நண்பராக மாற்ற வேண்டும் என்றால் அவனுடைய வார்த்தை தான். அந்த நண்பரை நீடித்த காலமாக நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வார்த்தை தான். வார்த்தையில் தான் நளினமாக பேச வேண்டும்,
நபிகள் ஸல்லல்லாஹு சொன்னாங்களே, வார்த்தையில் என்ன இருக்குது? இன்னஃபில் பயானில் சிஹ்ரான, வார்த்தையில் என்ன இருக்குது? ஈர்ப்பு சக்தி இருக்குது, ஒரு மனிதனை ஈர்த்துரும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் வரணும் என்றால், இப்ப பேரிச்சம்பளத்தை வெறுக்கிறவங்க யாராவது இருக்காங்களா உலகத்துல? பேரிச்சம்பளம் சாப்பிடக்கூடாதுன்னு எந்த மருத்துவரா சொல்றாரா? ஒரே ஒருத்தருக்கு சொல்லுவாங்க. அதனால சுகர் உள்ளவங்களுக்கு அதையும் அதுல என்ன எழுதுறாங்கன்னா, சுகர் உள்ளவங்களும் இதை சாப்பிடலாம், ஆனால் அவங்களுடைய ஆலோசனை பிரகாரம் லிமிட்டா சாப்பிடணும். ஒரு அளவு, காலையில ஒரு 2, மாலையில 2, அல்லது இரவுல 2, அல்லது மதியானத்துல 2, இப்படி சுருக்கமா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும். சாப்பிடவே கூடாதுன்னு இருக்குல்ல, சில பொருள்கள் சாப்பிடவே கூடாது சுகர் உள்ளவங்க. ஆனால் பேரிச்சம்பழத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன காரணம்னா, அதனால் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அடுத்ததாக இரத்த சோகை இருக்கு பாத்தீங்களா, பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியம். பெண்கள்கிட்ட அதிகம் அந்த இரத்த சோகை இருக்குது. அவங்க பேரிச்சம்பழம் தொடர்ச்சியா சாப்பிட்டே வரணும். நம்ம பேரிச்சம்பழத்தை பத்தி நம்ம என்னைக்கு நோம்பு திறக்கும் போது வந்து அந்த பேரிச்சம்பழத்தை நமக்கு தெரியும். அதுவும் பள்ளியாசல்ல ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க. பேரிச்சம்பழத்தை நம்ம வீட்டுல வச்சிருக்கிறோமா? எப்பயும் வாங்கி வச்சு சாப்பிட்றோமா? கிடையாது, வாங்கி வைக்கணும். அரபு நாட்டுல பேரிச்சம்பழம் வருதுண்டா என்ன காரணம்? அந்த மக்களை பேரிச்சம்பழம் இல்லாத வீடே இருக்காது. பேரிச்சம்பழத்தில் பள்ளிவாசல் எல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதாவது அந்த அஸ்ஹாபு சுஃபா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உணவே என்னன்னா, அவங்களுக்கு சம்பாதிக்கப்படுவதில்லை, அவங்களுக்கு ஏதோ கிடைக்க கொண்டு சஹாபாக்கள் கொடுப்பாங்க. அதுல சில சஹாபாக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து அப்படியே தொங்க விட்டுருவாங்களாம். அதை எடுத்து அவங்க அங்க உள்ளவங்க சாப்பிட்டுக்குவாங்க. சரி, அதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு என்ன செய்யுது? ரத்த சோகை வராது. காரணம் என்னன்னு சொன்னால், அதுல அயன் சக்தி, இரும்பு சத்து அதுல இருக்கு பேரிச்சம்பழத்துல. சரி, அதே போன்று கால்சியம் அதுல என்ன இருக்கு? கால்சியம் இருக்குது. கால்சியம் வந்து எதுக்கு தேவை? பற்களுக்கு தேவைப்படுது, எலும்புகளுக்கு கால்சியம் தேவை. ஒரு பழத்தை அல்லாஹ் சொன்ன உதாரணத்துக்கு பாருங்க, எத்தனை நன்மைகள் அதுக்குள்ள இருக்குன்னு பாருங்க. நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் பேரிச்சம்பழத்தை, அந்த பேரிச்சம்பழத்துல இவ்வளவு நன்மைகள் இருக்கு. அதாவது பற்கள்ல வந்து நல்ல ஈறுகள் வந்து நல்ல இறுக்கமாக இருக்கும், எலும்புல வந்து எலும்பு இறுக்கம் கொடுக்கும். எலும்பு தேய்மானம் சொல்றமே, 80 வயசானா கூட தேய்மானம் இல்லாம இருந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அரபுக்காரங்களாம் பேரிச்சம்பழத்தை நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுடைய இயற்கை உணவுகள். வெறும் பேரிச்சம்பழத்தை மட்டும் சாப்பிட்டு நோன்பு வச்சவங்க இருக்காங்க. சஹாபாக்கள் காலத்துல தானே பேரிச்சம்பழம் மட்டுமே இருந்தா போதும், உடலுக்கு அவ்வளவு பெரிய சக்தியை அந்த பேரிச்சம்பழம் கொடுக்குது. அதே போல அது வந்து ஹார்ட், இதயத்துக்கு ஆரோக்கியம் தருது. இந்த அடப்பு இருக்கு பாத்தீங்களா, அடப்பு வராம இருக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா ஹார்ட் ஆபரேஷன் செய்ய வேண்டியதில்லை, ஸ்டண்ட் வைக்க அது வைக்க தேவையில்லை. கொழுப்புகள் போய் அடங்குது, அந்த உள்ள போய் என்ன செய்யுது? பாசம் முடிக்கல அந்த நரம்புகள்ல, இதெல்லாம் வராது. சரி, அதே போன்று மிக முக்கியமாக பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு பேரிச்சம்பழம் மிக மிக அவசியம். அதிகமாக அவங்க சாப்பிடணும். அதனால அவங்களுக்கு என்ன செய்யும்? பால் சுரக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லித்தர. மரியம் அலைஹிஸ்ஸலாம் எங்க போச்சுங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பைத்துல் முகத்தஸ்ல இருந்தாங்க. அவங்க வந்து பள்ளிக்குள்ள வந்து அசுத்தமானவங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா உடனே அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்குறாங்க, அல்லாஹ் எனக்கு இப்படி ஒன்று கொடுத்துட்ட, மக்கள்லாம் என்னை ரொம்ப அசியமா ஏதாவது பேசுனாங்க, இப்போ என்ன செய்ய? அப்படின்னு ஒன்றும் செய்ய, எனக்கு சாப்பாடுக்கு நான் என்ன செய்ய அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ என்ன செய், ஒரு பேரிச்சம்பழத்து பக்கத்தில் போய் இருந்துக்க, தண்ணி ஓடுதுல, ஆறு ஓடிக்கிட்டு இருக்க, அந்த தண்ணியை குடிச்சுக்க, பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக்க அப்படிங்கிறாங்க. கர்ப்பிணி பெண்கள் பேரித்தம்பழத்தை சாப்பிடுவதால் உள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்குது. பெண்கள் அதிகமானவங்க கர்ப்பமாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்வாங்க? ரத்தம் கம்மி, ரத்தம் இல்ல, அவங்களுக்கு ரத்தம் ஏத்தணும், ஏதோ ஆஸ்பத்திரியில போல வருதுல்ல. என்ன காரணம்? பேரிச்சம்பழத்தை கொடுத்து சாப்பிட சொல்லுங்க, அது தொடர்ச்சி அவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த ரத்த சுகம் அவங்களுக்கு வராது. அந்த ரத்தத்துடைய ஹோமியோதெரபி அது வந்து என்ன செய்ய குறையாது. சரி, அப்ப இந்த மாதிரி ஒரு மரத்தை சொல்லிட்டு ஒரு வார்த்தைக்கு இதான்பா உதாரணம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பேரிச்சம்பழத்தின் மூலியமாக எத்தனை நன்மைகள் ஒரு மனிதனுக்கு இருக்கின்றதோ, அவனுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகின்றதோ, அந்த உடலுக்கு எப்படி சுகத்தை தருகின்றதோ, உடலுக்கு எப்படி மனத்தை தருகின்றதோ, அது போன்று நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, அது உங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவர்களுக்கும் அது ஆரோக்கியமாக என்ன செய்யும் இருக்கும். அந்த வார்த்தை தான் ஒரு மனிதனை நல்ல நிலைக்கு, உயர்ந்த இடத்தை கொண்டு வந்து வைக்கும்.
தாழ்ந்த இடத்துக்கு கொண்டு வந்து என்ன செஞ்சிடும் விட்டுரும் ஒரு மனிதனை. இதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகாரில இன்னொரு ஹதீஸை சொல்லும் பொழுது ஒரு முஸ்லிமுக்கு சொல்றாங்க, இந்த மரத்தை அல்லாஹ் முஸ்லிமுக்கு சொல்றேன். இதை சொல்லிட்டு நபி அவங்க விளக்குறாங்க. 4699 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல் முஸ்லிமு சுஇல ஃபில் கப்ரி, கபர்ல மனிதன் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்ட உடனே யஷ்ஹது, அவர் சாட்சிடுவார், அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கூறுவார். இது கலிமத்துன் தையிபா, நல்ல வார்த்தை. அடிக்கடி கலிமாக்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? பிறர் மனதை புண்படாத வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கும். பிறர் பாதிக்கப்பட மாட்டார்கள், பிறர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதனால் பாதிப்பு ஏற்படுத்தாது. பிறர்களுக்கு பாதிப்பை அதற்கு ஏற்படுத்தாது. யார் எந்த முஸ்லிம் அதிகமாக கலிமாக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ, அதான் அல்லாஹ் சொன்ன கலிமத்துன் தையிபானா, நல்ல வார்த்தை. கலிமா தையிபா, கலிமா தையிபா சொல்லுவோம் பார்த்தீங்களா, மாஸ்டர்கள் எல்லாம் அவ்வல் கலிமா தையிபு அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல வார்த்தை அப்படின்னு அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு முஸ்லிம் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தால் அவர் தீய வார்த்தையுடைய நாவிலிருந்து என்ன செய்யாது வராது. அது அவருக்கும் நன்மை, பிறருக்கும் நன்மையாக இருக்கும். அதே நேரத்தில் வார்த்தைகள், தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினால் ஒரு கெட்ட மரத்துக்கு உதாரணம். இந்த கெட்ட மரத்தை அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, அதாவது கள்ளி மரத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். கள்ளி மரத்துக்கு பார்த்தீங்களா, கள்ளி செடி. இந்த கள்ளி செடி என்ன ஏதாச்சும் பயன் இருக்குதா? கள்ளி செடிக்கு எந்த பயனுமே இல்லை. மாடு கூட அது சாப்பிடாது. இது எங்க வைப்பாங்கன்னு சொன்னால், வேலி இருக்கு பார்த்தீங்களா, தோட்டத்துல காடுகள்ல உள்ள வேலி, அந்த வேலியில என்ன செய்வாங்க, அதாவது சப்பாத்தி கல்லி இருக்குது, இன்னொரு கல்லி நெட்டமா ஒரு கல்லி போகும். எந்த கல்லியா இருந்தாலும் சரி, சப்பாத்தி கல்லியும் எதுவும் சாப்பிடாது, இந்த கல்லியும் சாப்பிடாது, மனிதர்களுக்கு அது பயன் இல்லை. இதே அல்லாஹ் என்ன செய்யறான், இது யாருக்கு உதாரணமே உணவாக அல்லாஹ் வழங்குகின்றான் என்று சொன்னால், நாளை மறுமையில நரகவாதிகளுக்கு அல்லாஹ் தருகின்றான். இன்ன ஷஜரத ஸக்கூமி தஆமுல் அஸீம் கல்முஹ்லி யஹ்லி ஃபில் புதூன் ககல்யில் ஹமீம். இன்ன ஷஜரத ஸக்கூம், இந்த கள்ளி மரம் இருக்கின்றது, இது தீயவர்களின் உணவாக இருக்கின்றது நாளை மறுமையிலே. இந்த உணவு அங்கதே அவனுக்கு பயனளிக்கும். அந்த பயணம் அதை சாப்பிட்டான்னா அவன் உடல்ல இருக்க குடல்கள் அப்படியே அந்தந்து கீழே விழுந்துருமா. ஆகையினால் கள்ளி மரம், ஒரு மனிதனுடைய வார்த்தை கெட்ட வார்த்தையாக இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய எந்த பலனும் அவனுக்கும் இருக்காது, பிறருக்கும் இருக்காது. அதனால் அதே நேரத்தில் பெரிய பெரிய விளைவுகளை அதை ஏற்படுத்தி விடும். ஆகையினால் இந்த மாதிரியான வார்த்தைகள்ல சிறந்த வார்த்தை கலிமா தையிபா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையாகும். மிக மிக மோசமான வார்த்தை, அல்லாஹ் விரும்பாத வார்த்தை, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையை நம்முடைய நாவிலிருந்து வருவதை நாம் என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை சிறந்த வார்த்தைகளாக அடிக்கடி அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு, நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக.